நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கு, அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் மாடிஃபைட். இங்கே வந்து உங்களுக்கு பேட்மேன் வச்சிருக்காங்க, ஐடென்டிட்டி. இந்த ரிமோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணினா வால்ஸ் ஓப்பன் ஆகும். வேற மாதிரி above 2000 RPM மேல பயங்கரமா இருக்குங்களா. மக்களே, இன்னைக்கு ஒரு மாடிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். மாடிஃபிகேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், மாடிஃபிகேஷனில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கிரேஸ் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. சில பேர் எக்ஸ்டீரியரை மாடிஃபை பண்ணுவாங்க, சில பேர் இன்டீரியரில் மாடிஃபை பண்ணுவாங்க, சில பேர் ஆடியோ மட்டும் மாடிஃபை பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஹெட்லைட்ஸ் ஹெட்லாம்ப்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க, டெயில் லேம்ப்ஸ் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷனோட அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட் இருக்குது, அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் மாடிஃபைட். எக்ஸ்டீரியர் ஓவராலாக சேஞ்ச் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எங்கன்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்து 2013 மாடல் ஷிஃப்ட்டு. ஸோ இது வந்து ஓவராலாக எக்ஸ்டீரியரில் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்டாக் ஹெட்லாம்ப்ஸ் தான் நமக்கு அப்படியே தான் இருக்குது. இதில் என்ன விஷயங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் ஃபேஷியல் அந்த ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இது பாடி கிட்டாக போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு பாடி கிட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாடி கிட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஏரோடைனமிக்கலி பார்த்தோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரக்கடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபாக் லேம்ப் கார்னிஷ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது, பியோனோ பிளாக் கலர்ஸில் வந்துருக்கு. ஸோ இங்கே ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த கர்வ்ஸுமே பயங்கரமாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிட் பிளேட்டிங் வந்து நமக்கு பியோனோ பிளாக்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிரில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கிரில் தான். கிரில்லோட செக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ஷிஃப்ட் ஸ்போர்ட்ஸ், இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ஷாப்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த கிரில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபுல் ஒரு பெரிய கிரில் மாடிஃபிகேஷனை ஃப்ரண்ட்லேருந்து அட்ராக்டிவாக தூக்கி காமிக்கிறது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பாடி கிட்டும் அதுக்கப்புறம் இந்த கிரில்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ். சைடில் பார்த்தோம் அப்படின்னா அலாய் வீல்ஸ். ஸோ அலாய் வீல்ஸ் வந்து இது கான்கேவ் ஷேப் அலாய்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டி பிராண்ட்லேருந்து 15 inches அலாய் வீல். ஸோ அலாய் வீலோட டிசைன் பாருங்கள், சென்டரில் வந்து கான்கேவ் ஷேப்பில் நமக்கு பியோனோ பிளாக் கலரில் வந்து அலாய்ஸ் இருக்குது. ஸோ அவுட்ரு எட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் இருக்குது, பிளாக் வித் க்ரோமில் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் கேலிபர்ஸ் வந்து ரெட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரெட் கேலிபர்ஸ். ஸோ இந்த அலாய் வீல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 15 inches தான். இது வந்து நார்மலான ஆக்சுவல் அலாய் கிடையாது. அலாயோட லென்த் வந்து நமக்கு கூட. ஸோ அதனால் டயர் சைஸுமே பெருசு தான். 205/55 செட் ஆஃப் வீல்ஸ். டயர் வந்து பெருசாக வெளியே தெரியும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாடியை விட்டு டயர் வந்து லைட்டாக வெளியே தான் இருக்கும். ஏன்னா லென்த் வந்து அலாயோட லென்த் கூட, அதனால் டயரோட லென்த்துமே கூட தான். ஸோ சைடில் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியை காமிக்கணும்னு சொல்லி வீல் ஆச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அலாய் வீல்ஸ் அதுக்கப்புறம் டயர்ஸ் அதுக்கப்புறம் அந்த வீல் ஆச் வந்து சைட் ஃபேஸிங் பார்த்தோம் அப்படின்னா போல்டாக அட்ராக்டிவாக காமிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் பம்பர்ஸையும் ரியர் பம்பர்ஸையும் பாடி கிட்ட ஆக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சைடில் ஸ்கர்ட்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சைடில் ஸ்கர்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கர்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணது கொஞ்சம் காரை லோவர் பொசிஷனாக காமிக்குது. ஸோ அது வந்து நம்ம பிளாக் ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ சைட் ஃபேஸிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வந்து ட்ரம்லேயும் வந்து நமக்கு ரெட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்டினஸ். ஸோ அதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி நமக்கு இதில் தான் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் மஃப்ளர் ரேமெக்ஸ்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த காரில் ஹைலைட்டே, பயங்கரமாக சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் ரேமெக்ஸ் சிஸ்டம் போட்ட ஒரு காரை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி இருக்க பாடி கிட் ஃப்ரண்ட்டில் இருக்க பாடி கிட்ட காட்டிலும் அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம், அப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஸோ உள்ள வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் மெஷ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாடி கிட்லேயே வந்து இன்பில்ட்டாக உள்ள மெஷ் வந்துடுது. மெஷ்ஷோட வெளியே கொடுத்துருக்க அந்த கர்வ்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு மெஷ் ஃபில் பண்ணி பயங்கர ரக்கடாக காமிக்குன்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தோன்னா ஸ்கிட் பிளேட்டிங்க்கு பதிலாக அந்த இடத்தையும் ரக்கடாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கட் பண்ணி ஸோ ரேமெக்ஸ்ல வந்து வால்வோட்ரானிக் எக்ஸாஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேமெக்ஸ்ன்றது இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமோட பிராண்டு, வால்வோட்ரானிக்ன்றது இந்த எக்ஸாஸ்டோட நேம். ஸோ வால்வோட்ரானிக் என்ன ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த எக்ஸாஸ்ட் கேனில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் எப்போயுமே சவுண்ட் வந்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த ரிமோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணினா வால்ஸ் ஓப்பன் ஆகும், சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதுவே இந்த ஆஃப் பண்ணிங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகி நார்மலாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ரேமெக்ஸ் வால்வோட்ரானிக் எக்ஸாஸ்டோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்போம். ஸோ இப்போ கேட்டிருப்பீங்க, இது வந்து வால்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ
வால்ஸ் ஓப்பன் ஆனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பீட்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆஃப் பண்ணுவோம். ஸோ இப்போ வால்ஸ் ஓப்பன் ஆனோடனே மேலே இந்த இடத்துல வால்வு க்ளோஸ் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இன்னொரு தடவை பாருங்கள். ஸோ அப்படியே வால்வு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். வேற மாதிரி ஃபன்னு தான், ஒரே ஃபன் தான். அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வால்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா அக்ரெசிவாக பீட்ஃபுல்லான எக்ஸாஸ்ட் நோட் போட்டு நல்லா புல் பண்ணி ரைஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்படி இல்லை ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வால்வு க்ளோஸ் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாகவும் காரை ட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரேமக்ஸ் வந்து இந்த வால்வுட்ரானிக் எக்ஸாஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு எக்ஸாஸ்ட் மஃப்ளர் தான் இந்த காரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பெரிய ஸ்பாய்லர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பாய்லர்ஸ் வந்து ஸ்பாய்லர்ஸோட மெட்டீரியல் பயங்கர ஹார்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு பேட்மேன் வச்சுருக்காங்க, ஐடென்டிட்டி. ஸோ இந்த கார் வந்து மாடிஃபை பண்ணதுக்கு மாடிஃபை பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயங்கள் பண்ணான்னு சொல்லி இங்கே பேட்மேன். ஸோ அவங்களோட கிரேஸ்க்காக நீங்கள் வச்சுருக்காங்க பிளாக் பேட்ச். ஸோ பிளாக் அங்கங்கே இருக்கனால பிளாக் பேட்மேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீரியரில் ஆடியோஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆடியோஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். எக்ஸ்ட்ராவாக JBLோட சப்வூஃபர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1300 வாட் சப்வூஃபர். ஸோ இதோட பீட், இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம். ஓகே, இந்த JBL சப்வூஃபரோட எஃபெக்ட்டை வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ நான் லைவாக ஃபீல் பண்ணும்போது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். வெளியே எந்த அளவுக்கு ரக்கடாக ஒரு ரஃப்பான ஒரு மாடிஃபிகேஷன் ஃபீல் கொடுத்தோம், அதே மாதிரி இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த காரில் இன்னும் அவுட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஷார்ட் டிரைவ் இந்த காரில் போவோம். ஏன்னா இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணி. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டிரைவ் போயிட்டு இந்த சிஸ்டம் ரோட்டில் ஓட்டும் போது கார் ஓட்டுறவங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். மக்களை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அபவ் 2000 RPM மேல பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ரியல் அட்ரிலைன் சொல்லலாம். உண்மையிலே பயங்கர அட்ரிலைனா இருக்கு. அந்த ஹைப்பை கிரியேட் பண்ண ஏற்ற மாதிரி ஒரு என்ஜாயபிள் டிரைவ் ஃபீல் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த சிட்டி ரோட்ஸ்லாம் ஓட்டும் போது என்ன வண்டிடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்மூத் ஆயிடுச்சு. நார்மல் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக டிப்பில் மட்டும் அந்த ஏர் ஃபில்டர், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் ஆட் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்ட் தான் கேட்குது. இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. வால்வோட்ரானிக்லேயே எனக்கு தெரிஞ்சு ஓகே, நல்ல பவர் ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஃபீல். பட் என்னன்னா இப்போ வந்து எல்லாரும் யோசிப்பாங்க எக்ஸாஸ்ட் போட்டுட்டோம்னா மைலேஜ் ட்ராப் ஆகுமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இது பெட்ரோல் இன்ஜின், ஸ்விஃப்டோட பெட்ரோல் இன்ஜின் வந்து அவங்க இந்த ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் வாங்க ஓட்டும் போது ஸோ வால்வோட்ரானிக் போடாமல் ஓட்டும் போது வந்து அவங்க 15 கொடுத்துச்சு அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து வால்வோட்ரானிக் போட்டதுக்கப்புறம் பெரிய ட்ராப்லாம் இல்லை ப்ரோ. அப்படியே தான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 தான், 1 km/L இல்லை 2 km/L தான் ஒரு ட்ராப் ஆயிருக்கும் எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இப்போயும் நாங்கள் வந்து ஒரு 15 அரௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க.
ஸோ அப்போ உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின்ஸில் தான் எக்ஸாஸ் கேன்ஸ் போட்டோம்னா, ஸோ பெட்ரோல் இன்ஜின்ஸில் தான் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ் போட்டோம்னா அவுட்புட் இருக்கும். டீசலில் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் இருக்க மாட்டேங்கன்னா இருக்காது. ஸோ உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு இந்த கார். ஸோ இதுதான் ஓரளவே. ஸோ இது வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் கமெண்ட்ஸை கேளுங்க. ஸோ நான் தப்பா சொல்லியிருந்தேன் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸோட சந்திக்கிறேன். Until then, bye bye.